NKB viewers, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்று இந்த NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் நிறுவனத்தினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பரிசளிப்பு வைபவம் மிகவும் சிறப்பான முறையில் மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழுமையான லைவை நீங்கள் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் அதே நேரம் டிக்டாக்கிலும் முழுமையாக காணலாம். கால்டின் முகமது அடுத்த பேஜில் தான் நான் இப்போது ஆன்லைன் வந்திருக்கிறேன். ஸோ எனிவே இந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக இன்ஷால்லா KMBSலும் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேரிலும் இன்ஷால்லா காணுங்கள். அதே நேரம் இந்த NKB மீடியா ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் இந்த பட்டமளிப்பு விழா அதே நேரம் இந்த பரிசில்களை இப்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான முறையில் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த பட்டமளிப்பு விழா இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இதில் பிரதம அதிதியாக பல்கலைக்கழகத்திலுள்ளாளர் அதே நேரம் இன்னும் அதிகமான பேர் இந்த இடத்தில் கலந்திருக்கிறார்கள். அதே நேரம் கால்டின் இடத்தில் சிறப்பு கலந்திருக்கிறார். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போது KMBSலும் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் இப்போது நீங்கள் முழுமையாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த நிகழ்வு இப்போது மிக மிக சிறப்பான மிக முறையில் மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில், அதாவது பொல்கலை யூனிவர்சிட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் இப்போது மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தான் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் 2 கட்டமாக இந்த பரிசளிப்பு வைபவம் நடந்தது. காலையில் அதிகமான மாணவிகள் இந்த பரிசளிப்பை பெற்று சென்று விட்டார்கள். அதே நேரம் 2ஆம் கட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2ஆம் கட்டம் பரிசளிப்பை தான் நீங்கள் இப்போது KMBSலும் கால்டின் முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் நீங்கள் இப்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் இந்த லைவை நீங்கள் मुशादिकीन फातिमा ज़हरा, मुशादिकीन फातिमा ज़हरा. தொடர்ந்து முகமது ஜவுஃபர் ஃபாத்திமா இஃப்ரா, मोहम्मद जौफर फातिमा निफ्रा. தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக விபாஷினி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். விபாஷினி சிவயோகி அஜேந்திரன், சிவயோகி அஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா மஃபாசா, ஃபாத்திமா மஃபாசா அவர்கள். முஹம்மத் ஷப்தர் ஃபாத்திமா சர்மிலா, முஹம்மத் ஷப்தர் ஃபாத்திமா சர்மிலா. अब्दुल कादर अफ्रीदा, अब्दुल कादर अफ्रीदा.
Fatima Mafasa. Fatima Mafasa. K. Rahman Fatima Husna. K. Rahman Fatima Husna. Fatima Mafsa. Fatima Mafsa அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். Muhammad Fairuz Fatima Mufida. Nusha Nistar. Nusha Nistar. Sinathambi Nishani. Zainun Naveer Fatima Salha. அதே நேரம் ஜஃப்னா யூனிவர்சிட்டியை சேர்ந்த விருதுகள் கூட இந்த இடத்தில் சிவராஜ் நிமிஷா அருசினி பரிசில்கள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்ற கல்கினியைச் சேர்ந்த ரிஷாத் மௌரூஃப் அவர்களும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அதே நேரம் காலின் முகமது ரமீஸ் மை பிரதர் அவர்களும் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தொழில் வல்லுநர் மேல் அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் இன்னும் அதிகமான ஷேக் அப்துல்லா ஃபாத்திமா சக்ரியா. ஸோ இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இப்போது இந்த மஹிந்த ராஜபக்ஷ அதே தான் நீங்கள் இப்போது கோவிந்த ராசா சதுர்ஜினி. கோவிந்த ராசா சதுர்ஜினி. சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது. அதே நேரம் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிற்காக வேண்டிய அதிகமான பெருமேலே அதிகமான பெற்றோர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஸோ ரஜினிதரன் மதுமிதா. ரஜினிதரன் மதுமிதா அவர்களை அலைவரிசையிலும் லைவ் போய்கொண்டிருக்கிறது. 2 அலைவரிசையிலும் உங்களுக்கு இந்த முழுமையான நிகழ்வை கண்டு கழிக்கலாம். அதே நேரம் யூடியூப் சேனல் KN நியூஸிலும் முழுமையாக இந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வு
இப்போது மஹிந்த ராஜபக்ஷ மண்டபத்தில் மிக மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது. இதில் அதிகமான மாணவிகள் தனது பரிசுகளையும் அதே நேரம் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சித்தி ஃபாத்திமா சம்ஹரேகா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலை 9 பாலகிருஷ்ணன் மிதுர்ஷா பாலகிருஷ்ணன் மிதுர்ஷா உண்மையிலேயே அவ்வளோ அதிகமான மாணவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பரிசுகளையும் சார்ந்தவர்களையும் அதே நேரம் மேல் மாநிலங்கள் காணக்கூடியதாக பெற்றோர்கள் ஃபாத்திமா ஜஹ்ரா ஃபாத்திமா ஜஹ்ரா தொடர்ந்து ஃபாத்திமா ரபியா அந்த ஒரு தன்னை தான் ஒவ்வொரு அலைவரிசையில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதிகமான மீடியா துறை நண்பர்கள் கூட இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அதிகமான மீடியா நண்பர்கள் ரிமாஷா மௌஜூத். இந்த நிகழ்வு மிக சந்தோஷமான முறையில் மிகவும் அழகான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அழகான முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தனது பரிசுகளை மிகவும் சந்தோஷமான முறையில் சான்றிதழ்களையும் மாணவிகள் அதைத்தான் நீங்கள் இப்போது KMU அலைவரிசையிலும் கால்வி முகமது ஃபேஸ்புக் பேஜிலும் முழுமையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் உண்மையிலேயே வருடம் இந்த நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான தனது பரிசுகளை ஒவ்வொரு வருடமும் இருக்கிறார்கள். அதிகமான மாணவிகள் ஒவ்வொரு துறையிலும் உண்மையிலேயே தனது முயற்சியினால் தனது சான்றிதழ்களையும் அதே நேரம் பரிசுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஜெனித்ரா ஜெயசேகர், நசாருதீன் ஃபாத்திமா ரியாசா, நசாருதீன் ஃபாத்திமா ரியாசா, அனஸ் ஃபாத்திமா முனீரா, வடிவேல் திதர்ஷன், தொடர்ந்து முகுந்தினி குமாரி, அதைத் தொடர்ந்து ஹனா ஹஃபீஸ்,
சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து சான்றிதழை பெறுவதற்காக எம்.ஆர். ஃபாத்திமா புருஷ்டா அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். A.R. ரிஃப்லா அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். A.R. ரிஃப்லா. A.R. ரிஃப்லா. சித்திக் நாதியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சித்திக் நாதியா அவர்கள். சித்திக் நதியா அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். M.B. Fasna. A.N. Fatima Nisra. M.J.M. Ashfaq. திவானி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். திலானி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். சான்றிதழ்கள் மற்றும் பதக்கம் என்பவற்றை பெறுவதற்காக ஸ்டெலனியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா அஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபாத்திமா அஃப்ரா. ஹாஜரா நசீம்
ஹாஜரா நசீம் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். எஸ்.எம். நயோமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எஸ்.எம். நயோமி. मोहम्मद गज़ाली फातिमा अफरीना. मोहम्मद गज़ाली फातिमा अफरीना அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எமது மாணவர்களுக்குரிய பட்டங்களை வழங்கி கௌரவித்த இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்குரிய சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த நிகழ்விலே அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் கஜவின்ன அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது கல்லூரி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வில் எமது கௌரவமான அழைப்பை ஏற்று அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இர்ஷாத் கமால் அவர்களுக்குரிய நினைவு சின்னத்தை நாம் இப்போது வழங்கி கௌரவிக்கப் போகின்றோம். நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது NKB கல்லூரியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர், தவிசாளர், எங்கள் அன்புக்குரிய நகீப் நஜிமுத்தீன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். நகீப் நஜிமுத்தீன் அவர்கள், அதே போல எமது கல்லூரியினுடைய செயலாளர், முகாமைத்துவ பணிப்பாளர் JB சாலினா அவர்களையும் அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. இந்த சந்தர்ப்பத்திலே எமது கௌரவமான அழைப்பை ஏற்று பெருமதி மிக்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சூழலியல் விஞ்ஞானத்துறை உதவி ஆராய்ச்சியாளர் எங்கள் அன்புக்குரிய இர்ஷாத் கமால் அவர்களுக்குரிய நினைவு சின்னம். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக இர்ஷாத் கமால் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். படைத்தவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முதலாவதாக NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சகோதரர் நகீப் நஜ்முத்தீன் அவர்களை வாழ்த்துகிறேன். ஏனென்றால் ஒரு இளம் வயதில்
இத்தனை பெரிய பொறுப்புகளை சுமந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதனால் முதலாவதாக அவரை வாழ்த்தியவனாக, பின்பு இங்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதிகள் மற்றும் அதிதிகள் மற்றும் மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக, முதலாவதாக ஒரு சிறிய கரெக்ஷன் ஒன்றை பண்ணிக்கொள்ள வேண்டும். சிறிய ஒரு திருத்தம். நான் வருகை தரும் பொழுது என்னை பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் என்று அழைத்து விட்டனர். நான் பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அல்ல. நான் சூழலியல் விஞ்ஞானத்துறை உதவி ஆராய்ச்சியாளர். ஏன் இந்த கரெக்ஷனை பண்ணுகின்றேன் என்றால், எமது சமூகத்தில் நிறைகளை காண்பதை விட குறைகளை காண்பதுதான் அதிகம். இன்று இந்த கிராஜுவேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிராஜுவேஷனில், இந்த பட்டமளிப்பு விழாவில், இந்த விருது வழங்கும் விழாவில் நிறைகளை காண்பதை விட குறைகளை காண்பதற்கு பலர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களின் குறைகளுக்கு என்னுடைய அந்த ஒரு அழைப்பு காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக லைவ் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த திருத்தத்தை நான் என்னுடைய வாயினாலே சொல்லி விடுகிறேன். நான் இளம் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் ஆளுநர் விருதை பெற்ற ஒரு மாணவர் மற்றும் விஞ்ஞானத்துறை விரிவுரையாளராக தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறேன். SCC சயின்ஸ் எஜுகேஷன் சென்டர் பணிப்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சகோதரர் நகீப் நஜ்முதீன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். அவர் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தனது தந்தையின் கனவை நனவாக்க வேண்டும் என்ற ஒரே ஆவலில், ஒரே நோக்கத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளார். அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நேரமும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். இதே மண்டபத்தில் தான் நடைபெற்றது. அந்த நேரம் அவர் தனியாளாக அங்குமிங்கும் ஓடுவதை கண்டு நான் பெருமை அடைந்தேன். ஏனால் கொண்டே ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்பொழுது அவர் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். நானும் வந்து உட்கார்ந்து விட்டேன். கஜவிதன் சேரும் வந்து உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது அவர் எங்களிடம் திருப்பி கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு மன்னிப்பு கேட்டார். சார் மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல கொஞ்சம் அந்த பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லி. நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால், முதலாவது குழந்தை நடந்து விடாது, விழுந்துதான் எழும். விழுந்து எழுவதுதான் வளர்ச்சி. முதலாவது ஆர்கனைஸ் பண்ணப்பட்டதில் உங்களுக்கு இறைவன் ஒரு ட்ரையலை தந்தான். நிச்சயமாக உங்களுடைய செகண்ட் கிராஜுவேஷன் 100% பெஸ்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அவர்கிட்ட சொன்னேன். இன்றைக்கும் அது பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் சிறப்பு. ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்தை விடவும் சிறந்த முறையிலே இந்த கிராஜுவேஷனை அதனுடைய மேனேஜ்மெண்ட், அவருடைய ஸ்டாஃப் அனைவரும் வடிவமைத்துள்ளனர். அதனால் அவருக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்தவனாக, அவருடைய கனவை அவருடைய தந்தையின் கனவை அவர் இவ்வுலகில் நனவாக்க வேண்டும். அதற்காக படைத்தவனின் அருள் எப்போதும் அவருக்கு உண்டு. அதே நேரம் எங்களை போன்றவர்களுடைய ஒத்துழைப்பும் அவருக்கு உண்டு. மேலும் முக்கியமாக நான் இங்கு பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் செல்வது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். எங்களுடைய அரசாங்கம், அதாவது உங்களுக்கு தெரியும், ஹரிணி அமரசூரிய மேடம் பிரதமராகவும் இருக்கிறார், கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் கூறிய ஒரு விடயம்தான், இலங்கையினுடைய கல்வியை மாற்ற வேண்டும். எங்களுடைய கல்வி மிகவும் பின்தங்கியுள்ளது.
உலகமே எங்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்கோ பின்னோக்கி போகிறோம். உதாரணமாக எதிர்காலம் ஸ்கில் பேஸ் தான். தியரி டிகிரி அப்படி அல்ல, ஸ்கில். இங்கு வந்து பார்த்தேன், உண்மையாக சந்தோஷப்பட்டேன். மெஹந்தி என்ற ஒரு கோர்ஸ், தையல், அழகுக்கலை, இது போன்ற கேக் டிசைனிங், இவ்வளவுத்தையுமே செய்கிறார்கள் என்றால் இதுதான் என்பது நாட்டுக்கு தேவை. உண்மையாகவே நான் கடந்த முறை ஒரு கேர்ளை சந்திச்சேன். அவங்க மெஹந்தி, அப்ப மெஹந்தியில அவங்க இந்த என்கேபிலே தான் அவர்கள் படித்து சான்றிதழை பெற்றிருந்தார்கள். அப்ப நான் சாதாரணமாக கேட்டேன், ஒரு மெஹந்திக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப அவங்க ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்க. சார், நாங்க இந்த மாதிரி அமௌண்ட், ஒரு மெஹந்தி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போனால் இவரோட அமௌண்ட் எடுப்போம். அப்பொழுது அது எங்களுடைய ஒரு மாத சம்பளம். எங்களுடைய ஒரு மாத சம்பளம் அவர்களுடைய ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுடைய மெஹந்தி டிசைன். பாருங்கள், இதுதான் தேவை, இதுதான் எதிர்காலத்துக்கு தேவை. ஸ்கில் பேஸ் அங்குதான் கொண்டு போகும். அப்பொழுது உண்மையாகவே நான் இதனை தான் இந்த சமூகம் வலியுறுத்துகிறது. கற்பதற்கு ஒரு போதும் வெட்டப்பட வேண்டாம். உங்களுடைய திறமை என்னவோ அதனை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன ஆற்றல் உள்ளதோ அது இந்த என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் அதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளது. ஆகவே நீங்கள் அதனை கற்றுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கப்படக்கூடாத 2 விடயம் உண்டு. வெட்கப்படவே கூடாத 2 விடயம். ஒன்று அமல் செய்வது. அமல் செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 2 கற்றுக்கொள்வது. எந்த கல்வியையும் கற்றுக்கொள்ள வெட்கப்படவே கூடாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்டாக இருக்கட்டும், மெஹந்தியாக இருக்கட்டும், கேக் டிசைனிங்காக இருக்கட்டும், தையலாக இருக்கட்டும், உங்களுக்கு இறைவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆற்றல் கொண்டுதான் படைத்துள்ளான். ஆகவே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான துறையிலே கற்று அதில் சாதனை புரிவது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். இந்த உலகம் 1000 சொல்லும், சமூகம் 1000 சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையை சொல்கிறேன். இது நான் சொன்ன கதை அல்ல. கதையை சொன்ன பிறகு உங்களுக்கு விளங்கும் யார் சொன்ன கதை என்று. கடைசியில் சொன்னவரையும் கூறுகிறது. 3 தவளைகள் மலை ஏறுவதற்கு யோசித்தன. பெரிய ஒரு மலை, அந்த மலையை ஏறுவதற்கு 3 தவளைகள் யோசிக்கிறது. அந்த மலையை ஏறும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தவளைகள் அந்த மலைக்கு ஏற வேண்டாம், அந்த மலையில் ஆபத்துண்டு, வலிக்கு இறப்பீர்கள் என்று பல கதைகளை சொல்கிறது. இப்ப மலை ஏறும் பொழுது 2 தவளைகள் இவர்கள் சொல்லும் பேச்சை கேட்டு அப்படியே மலை ஏறாமல் அப்படியே அதை என்ன செய்திருந்தால் ரிவர்ஸ்ல விழுந்து விட்டது. ஒரு தவளை மட்டும் மலை உச்சியை அடைந்து அங்குள்ள இனிமையான உணவுகளை உட்கொண்டது. அப்பொழுது அந்த ஒரு தவளை மட்டும் எவ்வாறு அந்த மலை உச்சிக்கு போனது என்று கேட்டால், அந்த தவளைக்கு காது 2 கேட்கா செவ். அப்ப இந்த தவளைகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்ட தவளைகள் மலை உச்சியை அடையவும் இல்லை, சாதனை புரியவும் இல்லை, கீழே விழுந்து விட்டது. ஆனால் காது 2 செவுடான அந்த தவளைக்கு இவங்க சொன்ன எந்த ஒரு வசனமும் காதுல உழல்ல. அதோட எம்பிஷன் மட்டும்தான் மைண்ட்ல, அதோட போக்கஸ் மட்டும்தான் மைண்ட்ல. அதனால அது மலை உச்சியை அடைந்தது. இந்த கதைய பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அடிக்கடி அவருடைய புரோகிராம்ல சொல்வார். அவர் அந்த தூரத்திற்கு சூப்பர் ஸ்டாராக உயரம் பெற்றதுக்கு காரணம் அதுதான். என்னவென்றால், சமூகத்தின் விமர்சனங்களை கண்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். 1000 பேர் 1000 சொல்வார்கள். உங்களோட டேலண்ட்ல நீங்க நம்பிக்கையை வச்சு சிறந்த ஒரு நிறுவனமான இந்த என்கேபி நிறுவனத்தை நீங்க தெரிவு செய்து உங்களுடைய துறைகளை நீங்க முன்னுக்கு போக இன்ஷா அல்லாஹ் என்றோ ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உங்கள் உயரத்தை அடைவீர்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரியும்,
இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெற்றோர் அவருடைய வாழ்க்கை காலத்தில் பார்க்க ஆசைப்படுவது தனது மகளோ அல்லது மகனோ ஸ்டேஜ்ல ஏறி ஒரு சர்டிபிகேட்டையோ ஒரு அவார்டையோ பெற்றுக்கொள்வது. அந்த கனவு நிறைய பேருக்கு நனவாக இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதனால ஒன்றை சொல்கிறேன், இவ்வாறு நடக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஏதாவது ஸ்வீட், சாக்லேட்டோ டொஃபியோ அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். இதுக்கு காரணம் உண்டு. சைக்காலஜி படி சேர்த்து தெரியும், சயின்ஸ் படி இதுக்கு காரணம் உண்டு. இப்ப நீங்க இந்த மேடையை எடுக்கிற நேரம் எத்தனையோ பேருடைய வயது 10, எத்தனையோ பேருக்கு நிச்சயமா குடும்பத்துலதான் நடக்கும். எத்தனையோ பேருடைய வயிறு எரி, சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூடும். அப்ப நீங்க அவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா சயின்ஸ் படி ஸ்வீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ற ஒரு தண்ணி. அதுதான் நாங்க எப்பயுமே நாங்க வெற்றி பெற்றால் சாக்லேட் கொடுக்கிறோம். அப்ப அந்த காலத்தாக மோடல் அந்த காலத்தாக சொன்னாங்க நீங்க வெற்றி பெற சந்தர்ப்பம் எல்லாம் பேர் ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வெற்றி பெறுவது இந்த சமூகம் அல்ல, எங்களை நெருங்கியவர்கள் விரும்ப மாட்டார்கள். எங்களை நெருங்கியவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்ப நீங்க அவங்களுக்கு கைக்கு முதலாக ஸ்வீட்டை கொடுத்துடணும். உன் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைச்சிக்கும். நீங்க கவலை அழிக்கிற நேரம் நல்ல ஸ்வீட் சாப்பிடணும். நீங்க கவலை அழிக்கிற நேரம் ஸ்வீட் சாப்பிடணுமே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைச்சு கொள்றதுக்காக. அதனால இந்த ஸ்டேஜ்ல ஏறி கிராஜுவேஷன் பண்ணிக்கிறீங்க, இது லைவா மீடியா இதுல போதும். அதே நேரம் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே உங்களுக்கான அவார்ட் போட்டோஸ்கள் கிடைக்கும். இதை உங்களை வீட்டுக்கு வைத்து மாட்டுவீங்க. இது 1000 கண்கள்ல 900 கண்கள் வெறுப்போடையும் பொறாமையோடையும் தான் பார்க்கும். அப்ப நீங்க வீட்டுக்கு போனது முதலாக செய்யற வேலை என்னென்றால் சாக்லேட் பாக்ஸ் ஒன்றை வாங்கி காஃபி பாக்ஸ் ஒன்றை வாங்கி உங்களோட வீட்டை சுத்திக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான். இது அடுத்த கட்டம். அடுத்ததாக அதனால் நானும் இன்னைக்கு எங்க லக்கி பிரதருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தேன். என்ன கிஃப்ட் சொன்னா அது கொடுப்பேன் பணத்துல. நிறைய பேர் அவரை பாராட்டி அவருக்கு கண்ணூர் தாக்கம் இருக்கலாமே. கண்டிஸ்ட் பெராசைக்காலஜி படி எனக்கு அதுக்கு சேர்த்து தெரியும். பெராசைக்காலஜி படி கண்டிஸ்டிக்கு கண்ணூர் சூனியம் இதெல்லாம் பெராசைக்காலஜியில நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதனால லக்கி பிரதர் ஓதக்கூடியவர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அவர் கண்ணூர் தாக்கத்தை குறைப்பதற்காக பெராசைக்காலஜி படி ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கு. அதனை அவருக்கு நான் கிஃப்டா கொடுத்துட்டு செல்வேன். இன்னைக்கு உண்மையாக எனக்கு 3 நாள் ஃபீவர். இன்றைக்கு வர முடியாத நிலைதான். இருந்தாலும் இவருக்காக வர வேண்டும். தனி ஆளாக நின்று போராடுவது என்பது இலகுவல்ல. அதுவும் தந்தை இல்லாமல். நாங்கள் தந்தை தாயிருந்தே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தந்தை இல்லாமல் இவ்வளவு போராடுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வார்த்தை அளவு கூட ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய ஃபீவரை பொருட்படுத்தாமல் நான் இங்கு வந்தேன். கடைசியாக ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சயின்ஸ் டிப்ஸாவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் வர கம்ப்ளைண்ட் தான் ஞாபகத்துல நிக்குது இல்லைன்றது. எவ்வளவு படிச்சாலும் மெமரியில நிக்கிறதில்ல. படிக்கிறோம், எக்ஸாமுக்கு போனா எல்லாம் மறக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸும் போட்டு நல்லா சாத்துற இவ்வளவு கிளாஸ் போட்டிக்கிறேன், உன்னை இவ்வளோ ப்ரோக்ராம் அனுப்பிக்கிறேன், ஆனா ஏன் மார்க்ஸ் குறோம்? இதுக்கு பேரண்ட்ஸ் சொந்த விளங்கிக் கொள்ளணும். படிக்க ஆர்வம் இருந்து படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி ஒருத்தருக்கு ஞாபகத்துல நிக்குது இல்லை என்றால், மெமரியில சேவ் ஆகுது இல்லை என்றால், அதுக்கு பிரதான காரணமா அவங்களோட நியூட்ரிஷன்ல பிரச்சனை இருக்கணும். அதை யாருமே யோசிக்கிறதில்லை. ஞாபக சக்தி இல்லைன்னு சொன்னால் என்னென்னமோ தான் யோசிக்கிற. யாருமே யோசிக்கிறதில்ல நியூட்ரிஷன் இடமான பிரச்சனைக்குமா, எங்களோட பிளட்ல ஏதாவது நியூட்ரிஷன் குறைஞ்சிக்குமா, போஷனை குறைஞ்சிக்குமா, அதனால இந்த பிரச்சனைக்கு யாரும் யோசிக்கிறது. அதனால நான் இதை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கொள்றேன்.
அப்ப ஞாபக சக்தியை கூட்டிக் கொள்ளணும்னால் நீங்க கட்டாயம் அயன் கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். அயன் சொல்றது இரும்பு சத்து. இரும்பு சத்து கொண்ட உணவுகளை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுடைய ஞாபக சக்தியை கூட்டும். அப்ப அடுத்த கேள்வி வரும், ஓகே அயன்டா அப்ப பார்மசி போயிட்டு அயன் டேப்லெட் வாங்கினா சரி. எங்களுக்கு நிறைய பேருக்கு வெஜிடபிள் ஷாப்பே பார்மசி தான். எந்த ஒரு நியூட்ரிஷனை சொன்னாலும் ஓடுறது பார்மசிக்கு. அங்க போயிட்டு வாங்கிட்டா எல்லாம் சரி. அங்க போயிட்டு வாங்குறதுக்கு நான் இதை சொல்லல. நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னன்னு சொன்னால் அயன் கொண்ட கீரை வகைகள் என்னன்றத பார்க்கணும். அதுல பசலி கீரையும் முருங்கை கீரையும் அதிகமான ஒரு செல்வாக்கு செலுத்துது. கிழமைக்கு ஒரு தடவையாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு தான் சொல்றேன், ஒசைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கிழமைக்கு ஒரு தடவையாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பசலி முருங்கை கீரையும் கொட்டுக்கொலை வல்லாரைன்னு சொல்லுவோம். இதையும் நீங்க கொடுத்து வந்தாலே உங்களோட பிள்ளைகளுடைய ஞாபக சக்தி நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனா இதை யாரும் செய்யறது மிகவும் குறைவு. எங்களோட ஆட்களுக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் வந்து என்னன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் பீன்ஸ் அந்த எங்களோட நாட்டுக்குரிய மரக்கறிகளை ஆட்டம் மறந்து எத்தனையோ பேருக்கு மஞ்சோகா கீரைன்னு என்னன்னே தெரியாது, மரவள்ளி கீரை தெரியாது, வட்டக்கா மாட்டுக்க பார்த்தா வட்டக்கா பாடு. எத்தனையோ இடத்துல எங்களோட நாட்டுக்குரிய சத்தான மரக்கறிகளை எங்களாக்கள் வாங்குறதுக்கு குறவு. ஆக்கள் ஏசிக்காக வேண்டி கேரட்டையும் பீட்ரூட்டையும் போஜிக்காவை வாங்கிதான் நடக்கிற ஆகலேசி இதை கொடுத்து நீ படிக்கிறாய் இல்லை, நீ படிக்கிறாய் அவனுக்கு அடிதான் வருவது. நீ உம்மமாரத்தான் மாத்தணுமே தவிர புள்ளோளுக்கு இல்லை. புள்ளோல் கேட்கணும், நீங்க டெய்லி எனக்கு கேரட்டாகி தந்தா எப்படி ஞாபக சக்தி நிற்கும்? அப்ப இதான முக்கியமான ஒரு டிப்ஸாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக உண்மையாகவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த என்கேபி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நகீப் நஜிமுதீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்கள் தந்தை கண்ட கனவை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விமர்சனங்களை நீங்கள் கணக்கில் எடுக்காதவர்கள் நன்றாகவே தெரியும். அதனால தான் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் எந்த குறைகள் வந்தாலும் உங்கள் காதுகளுக்கு எடுக்க வேண்டாம். இந்த மாணவர்களுக்கு அவரே ஒரு சிறந்த உதாரணம். முன்னோக்கி செல்லுங்கள். நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது, உங்கள் சேவைக்காக காத்திருக்கிறது. முன்னோக்கி செல்லுங்கள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஜிமுதீன் நகீப் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் வாங்க, நான் கிஃப்ட் ஒன்றிக்கு தரேன். நன்றி. எமது அழைப்பை ஏற்று இன்று அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றியும் அதே போன்று தன்னால் முடிவுமாக இருந்த விடயங்களையும் அழகாக விளைவுமாக சொல்லியிருந்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய உதவி ஆய்வாளர், அதே போன்று என்வாய்மெண்ட் சயின்ஸ் சூழலியல் விஞ்ஞானத்துறையினுடைய உதவி ஆய்வாளர், இளம் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், ஆளுநர் விருது பெற்றவர், SEC சயின்ஸ் எஜுகேஷன் சென்டருடைய பணிப்பாளர் மிஸ்டர் இர்ஷாத் கமால் அவர்களுக்கு அன்பான நன்றிகளை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் வருடாந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் கோலாகலமாக காலையில் தொட்டு இதுவரையும் பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு நம்மளே ரசிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நமக்கு நம்மளே ரசிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. சோ நம்மளை ரசிக்கக்கூடிய ஒன்றுதான் இப்படியான இந்த விழாக்கள். இந்த விழாக்கள் அப்படின்னு வரும்போது, இப்படியான சில நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது, அதுலயும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா,
நம்முடைய அங்கீகாரம் நம்முடைய கனவுக்கான ஒரு விடை அப்படின்னு நாங்க அடிக்கடி சொல்றது உண்டு. பொதுவா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் செய்யற ஒருத்தருக்கு எங்கேயோ தெரிகிற வெளிச்சம் தான் அடுத்தது என்னங்கிறதுக்கான நம்பிக்கையை கொடுக்குமா. அது மாதிரி NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் விதைத்திருக்கின்ற இந்த விதை இலங்கை மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலும் எங்க இருந்தாலும் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய வேலையும் தடைபடாது, நம்முடைய துறையும் தடைபடாது. ஆனால் நம்முடைய கற்கையை பரிபூரணமாக கற்க முடியும். உங்களுக்கு மீடியாஸ் வேணுமா, மீடியாஸும் இருக்குது. போட்டோகிராஃபி வேணுமா, போட்டோகிராஃபி இருக்குது. வீடியோகிராஃபி வேணுமா, வீடியோகிராஃபி இருக்குது. உங்களுக்கு அதை தாண்டி அதை தாண்டி உங்களுக்கு மெகந்தி வேணுமா, மெகந்தி கோர்ஸ் இருக்குது, குக்கரிங் வேணுமா, இது எல்லாமே ஒரே இடத்துல நம்பகமா கிடைக்கும் அப்படின்னா அதை NKB தான் சொல்ல வேண்டும். சோ ஊடக வரலாற்று, அதுவும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடகத்துறையில பயணிக்கிறது அப்படிங்கிறது கத்தி நுனியில பயணிக்கிற மாதிரிக்கு சமம். ஏன்னா ஒரு பக்கத்துல நாங்க சாஞ்சி பயணிச்சா நம்ம தண்ணி விட்டுருவாங்க, மறுபக்கத்தாலே எங்களுக்கு பயணிக்க முடியாது. சோ தன்னிச்சை இல்லாம நடுநிலையா பயணிக்கக்கூடிய ஒண்ணு இந்த ஊடகத்துறை. எனவே ஊடகத்துறை அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஊடக கல்லூரி நடத்துறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாதுல்ல, ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு ஊடக கல்லூரி அதுவும் நம் நாட்டில் நடத்துறது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் பேசக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னா, அல்லது ஊடகத்துறையில பயணிக்கும் போது ஒரு செய்தி அறிக்கையா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊடகத்தினுடைய பிரசன்டரா இருக்கட்டும், இங்கே ஆர்ஜே செய்வாங்க இல்லையா, NKB ஒரு கட்டை இருக்குது, மீடியா கட்டை, அதுலயும் கூட RJ VJ எல்லாம் இருக்குது. அப்ப RJ வரும்போது ரேடியோ ஜோக்கி, சோ ரேடியோ ஜோக்கில ரேடியோ பிரசன்டர் என்னவா இருக்கணும், ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி தெளிவா கொண்டு வரது அப்படின்னு சகல விஷயங்கள் இருக்குது. ஆனா அப்படி இலங்கையில சில விஷயங்கள் கொஞ்சம் பிழையானாலும் கூட அது பெரிய விமர்சிக்கக்கூடிய ஒரு துறை ஊடகத்துறை. எனவேதான் இந்த ஊடகத்துறையில இப்படியான ஊடக கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. எனவே அவற்றை NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் சாத்தியப்படுத்தி இருக்கின்றது. எனவே NKBக்காக வேண்டிய ஒரு பலத்தை கையெழுத்து கொடுத்துறோம். நாம சத்தம் போதாதே, டயர்ட் ஆகிட்டீங்களோ? சோ இதே ஆக்டிவ்ல இருங்க, தொடர்ந்து இருங்க. உங்க நெட் ரன் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கே ரமீஸ் அவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே அதனை வழங்குவதற்காக வேண்டி NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய ஸ்தாபகர் நகீப் நஜ்முதீன் அவர்களை அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கின்றேன். நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கே ரமீஸ் அவர்களையும் அன்போடு இவ்விடத்துக்கு அழைத்திருக்கின்றேன். நினைவு சின்னங்களை பெற்றுக்கொண்ட கே ரமீஸ் அவர்களுக்கு அன்பான நன்றிகள். அதை வழங்கி வைத்திருந்த நகீப் நஜ்முதீன் அவர்களுக்கும் அன்பான நன்றிகளை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து சில சான்றிதழ்கள் ரீஜாயினிங்ல இருக்குது, அவற்றை கொடுத்து வேண்டும் என்றும் அடுத்த நிகழ்வுக்குள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த ரீஜாயினுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவதற்காக வேண்டி NKB கல்லூரியுடைய செயலாளர் ஜெயலாப்தீன் ஃபாத்திமா ஷாலின் அவர்களை அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கின்றோம்.
சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்குவதற்காக வேண்டி மேடையிலே என்கேபி கல்லூரியுடைய ஸ்தாபகர் நகீப் நஜ்முதீன் அவர்கள், அதைத் தொடர்ந்து அவரோடு சேர்ந்து செயலாளர் ஜெயலாதீன் ஃபாத்திமா ஷால்னா அவர்களும் தான் இருக்கிறார்கள். இவர்களோடு அந்த ரீஜாயினிற்கான சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எம்எஸ்எஃப் ஷஃப்ராவை நாங்கள் அன்போடு கிடைக்கின்றோம். தொடர்ந்து எம்ஆர்எஃப் ரம்லா, அதைத் தொடர்ந்து எம் அஸ்னா ஜீனத், அதைத் தொடர்ந்து ரக்ஷானா, ரக்ஷன் நலவான்ஷர், ஃபாத்திமா இஸ்ஸத், தொடர்ந்து டபிள்யூ சரண்யா, அதைத் தொடர்ந்து ஸ்டெல்னியா, எஸ்எம் நயோமி, ஃபாத்திமா அஸ்ரா, எம்ஆர்எஃப் ஷர்மிளா, எம்பி ஃபஸ்னா, தொடர்ந்து யோசப் ஜெயந்தி மேரி, இந்த சந்தர்ப்பத்திலே கலீல் டீம் ஃபாத்திமா சுஹா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். கலீல் டீம் ஃபாத்திமா சுஹா. இந்த சந்தர்ப்பத்திலே சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட எமது மாணவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எமது இந்த நிகழ்வுக்காக பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்குரிய கௌரவத்தை நினைவு சின்னம் வழங்கி நாங்கள் இப்போது இந்த மேடையிலே கௌரவிக்கப் போகின்றோம். இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்து கொள்வதற்காக எமது நிறுவனத்தினுடைய தவிசாளர், நிறைவேற்று பணிப்பாளர் நகீப் நஜ்முதீன் அவர்கள், அதே போன்று செயலாளர், முகாமைத்துவ பணிப்பாளர் ஜேபி ஷாலினா ஆகிய இருவரையும் அன்போடு
இந்த மேடை கிடைக்கின்றோம். முதலில் நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் கஜவின்ன அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். டாக்டர் கஜவின்ன அவர்களை அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியிலே இந்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஊக்குவிப்பு பேச்சாளர் டாக்டர் ஜே ருக்ஷானா உங்களை நாம் அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். இங்கே அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியில் டாக்டர் ஜே ருக்ஷானா. ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ரிஷாத் மஹ்ரூப் உங்களை நாம் அன்போடு இந்த மேடை அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியிலே தொடர்ந்து நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்டி மண்ணைச் சேர்ந்த சட்டத்தரணி எம் கலீல் ஹுசீனா அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவித்த எமது கல்லூரியினுடைய நிறைவேற்ற பணிப்பாளர் நகீப் நஜிமுத்தீன் அவர்களுக்கும் செயலாளர் ஜே.பி. சாவினா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒரு அழகிய பாடல். இந்த பாடலை தருவதற்காக எமது கல்லூரியைச் சேர்ந்த ஹப்சா அவர்களை அன்போடு இந்த மேடை அழைக்கின்றோம். ஹப்சா அவர்கள் தருகின்ற ஒரு அழகிய பாடல். உங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளத்தில் சோகமாலுதே உம்மை நினைக்கும் போதிலே பலவிழிகள் கண்ணீர் சிந்துதே நினைவலைகள் நெஞ்சை வாட்டுதே. தியாகங்கள் நன்மை செய்து மறைந்தீரே நீரே
நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே மிக அழகாக அந்த பாடலை பாடிச் சென்ற எமது NKB கல்லூரியைச் சேர்ந்த ஹப்சா அவர்களுக்கு இதே பூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எமது கல்லூரி மிக சிறப்பாக இன்றைக்கு 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை தொழில்சார் வல்லுநர்களாக, துறை சார்ந்தவர்களாக பல கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று 2வது பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச உள்ளக கலையரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். கடகு சிறிதானாலும் காரம் பெரிது என்று சொல்வார்கள். சிறிய வயதில், இள வயதில் இப்படியான ஒரு கல்லூரியை நிறுவி ஏழை எளிய மக்கள் ஒரு துறை சார்ந்தவர்களாக, தொழில் நிபுணர்களாக வர வேண்டும் என்பதற்காக OL, AL பரீட்சைகளை எழுதிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தொழில் வழிகாட்டி கற்கை நெறிகளை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த NKB நிறுவனத்தார். அந்த அடிப்படையிலே NKB கல்லூரியினுடைய தவிசாளர், நிறைவேற்று பணிப்பாளர் நஜிமுத்தீன் அவர்களை மறந்துவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ரஷாத், இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாணவர்களுக்கு மொழி கல்வி, சர்வதேச மொழியாம் ஆங்கில மொழி மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப அறிவும் எமது மாணவர்களுக்கு தேவை என்பதற்காக அந்த கற்கை நெறியையும் இவர்கள் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, உளவியல், வழிகாட்டல், ஆலோசனை, அதே போல ஊடக கற்கை நெறி, ஊடகத்துறை சார்ந்தவர்கள் OL, AL எழுதிவிட்டு ஊடகத்துறையில் ஆர்வமிக்கவர்களுக்கு இப்படியான ஒரு பயிற்சி நெறியை இவர்கள் சிறப்பாக வழங்கி வருகின்றார்கள். ஊடகத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான விரிவுரையாளர்களை கொண்டு அவர்களுக்கு இந்த கற்கை நெறி போதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஊடகத்துறையை பொறுத்த மட்டிலே அச்சு ஊடகம், அதே போல இலத்திரனியல் ஊடகம், சமூக ஊடகம் என்று 3 வகையாக நாங்கள் இந்த ஊடகத்துறையை பிரிக்கலாம். அதிலே அச்சு ஊடகத்தை பொறுத்த மட்டிலே பத்திரிகை என்பன வரும். அதே போல இலத்திரனியல் ஊடகம் என்கின்ற போது உங்களுக்கு தெரியும், வானொலி, தொலைக்காட்சி, அது சார்ந்த ஊடகங்கள் வரும். இப்போது சமூக ஊடகம் என்கின்ற போது சமூக ஊடகத்தினுடைய தாக்கம் இந்த உலகை இப்போது உள்ளங்கையில் கொண்டு வந்திருக்கிறது. மிக துரிதமாக, மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு ஊடகம் தான் சமூக ஊடகம். அச்சு ஊடகம், அதே போல வானொலி, தொலைக்காட்சிகளில் செய்தி வருவதை விட மிக வேகமாக நாங்கள் இந்த முகநூல் வழியாக, அதே போல சமூக ஊடகங்கள் வழியாக செய்திகளை அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த ஊடகத்துறையை பொறுத்த மட்டிலே ஊடகம் சார்ந்த கற்கை நெறிகளையும் இவர்கள் இந்த மாணவர்களுக்கு மிக சிறப்பாக போதித்து வருகின்றார்கள். அதே போல எமது பெண்கள் விரும்பி கற்கின்ற ஒரு கற்கை நெறி மெஹந்தி என்று சொல்வார்கள். அந்த கற்கை நெறியை மிக சிறப்பாக இவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அதே போல பெண்களுக்கான ஒரு தொழில் முயற்சி சார்ந்த ஒரு கற்கை நெறிதான் தையல் பயிற்சி நெறி. அதை கூட மிக சிறப்பாக இவர்கள் போதித்து வருகின்றார்கள். சுய தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இந்த தையல் பயிற்சி நெறியையும் இந்த NKB நிறுவனத்தார் போதித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தற்போது பெண்கள் விரும்பி போகக்கூடிய, எமது பெண் மாணவிகள் விரும்பி போகக்கூடிய ஒரு பயிற்சி நெறிதான் இந்த அழகு கலை. அழகு கலையை இவர்கள் மிக நேசித்து அந்த கற்கை நெறியை பயின்று வருகின்றார்கள். அதே போல இளைஞர் யுவதிகளுக்கு நாளைய சந்ததிக்கு தேவையான மற்றொரு கற்கை நெறி கிராபிக் டிசைன். தேசத்திலும்
தேசம் கடந்த சர்வதேசத்திலும் இந்த பாடநெறிக்கு மிகவும் கிராக்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். கிராபிக் டிசைன், அதே போல HRM, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வள முகாமைத்துவம், அந்த கற்கை நிறையில் இவர்கள் சிறப்பாக போதிக்கிறார்கள். இலங்கையிலே தமிழை அடுத்ததாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு மொழி சிங்கள மொழி. சிங்கள மொழியை எழுதவும் வாசிக்கவும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய ஒருவர் 2 மொழிகளை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அரச கரிம மொழிகள் என்று சொல்வார்கள். அதிலே பொதுவானது ஒன்றுதான் சிங்கள மொழி. எழுதையும் வாசிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த சிங்கள மொழியை இவர்கள் மிக சிறப்பாக போதித்து வருகிறார்கள். அதே போல பெண்கள் விரும்பி போகக்கூடிய அல்லது விரும்பி கட்டக்கூடிய மற்றொரு கற்கை நெறி சமையல் கலை சார்ந்தது. சமய குக்கரி என்று சொல்வார்கள். அதனையும் மிக சிறப்பாக இந்த நிறுவனத்தார் போதித்து வருகிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக தொழில் சார்ந்த ஏராளமான பயிற்சி நெறிகளை, துறை சார்ந்த விரிவுரையாளர்களை, அந்த விரிவுரையாளர்களை வளமாளர்களாக கொண்டு மிக சிறப்பாக இந்த கல்லூரி போதித்து வருகிறது. அந்த அடிப்படையிலே நகீப் நஜ்முதீன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்வுகளை தேசத்திலும் சர்வதேசத்திலும் பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக வியூகம் டிவி வழியாக இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். வியூகம் டிவி உங்களுக்கு தெரியும், இலங்கையில் முகநூல் தொலைக்காட்சிகளினுடைய முதல்வராக, குரலற்ற மக்களின் குரலாக இப்போது இலங்கை முழுவதும் தேசம் கடந்தும் பலரது மனங்களிலே நீங்காத இடத்தை பிடித்த ஒரு தொலைக்காட்சியாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த ஊடகம் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக திகழ்கிறது வியூகம் டிவி. அந்த டிவி ஊடாக நாங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். வியூகம் முகநூல் பக்கத்திற்கு சென்றால் வியூகம் என்று டைப் செய்து நேரடியாக வியூகம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வுகளினுடைய உத்தியோகபூர்வமான ஒளிபரப்பு உரிமையை எங்களுடைய வியூகம் டிவி குழுமத்தார் பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் நண்பர் எஸ் ஜனோஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை எமது கல்லூரி சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக சார், அதுக்கு முன்னதாக அடுத்த நிகழ்வுக்குள் உங்களை அழைத்து வருகின்றோம். இங்க கதிரைகள் அனாதையாக கிடக்கின்றன. எனவே வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவசரமாக உங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்தடுத்து ஏனைய நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. நிறைய பேருக்கான பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. அதே போன்று NKB கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாக்கள் வருகின்ற போது கவிதை போட்டி, அதே போன்று ஃபீட்பேக், இப்படியான காம்படிஷன்கள் நடாத்துறது உண்டு. எனவே இப்படியான காம்படிஷன்கள் வரும்போது அவற்றை நடாத்தி இவருக்கு சொன்னது போல சமூக ஊடகங்கள், பொதுவாக Facebook, TikTok, Instagram இப்படியான சமூக வலைத்தளங்கள், அதுவும் குறிப்பாக இந்த NKB சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்யப்படும். எனவே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த காம்படிஷன்கள் நடுவர்களுடைய இறுதி தீர்ப்புக்கு அமைவாக இங்கு வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள். எனவே அப்படியான வெற்றியாளர்கள் கிடையாது, வெற்றியாளர்கள். சரியா? சும்மா சொல்லி பார்த்தேன், என்ன செய்யறாங்க பார்க்க அதே எக்ஸ்பிரஷன் அப்படியே தான் இருக்கிறாங்க எல்லாருமே. சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? பத்தும் பறக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே உண்மையிலே பசி வந்தது போல் தெரிகிறது. பலர் எழுந்து சென்று விட்டார்கள். பகல் உணவை அருந்துவதற்காக மீண்டும் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய சான்றிதழ்கள் இங்கே இருக்கிறது. அதே போல இங்கே ஏராளமான பெற்றோர்கள், உறவுகள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளை. அது மாத்திரமல்ல, ரஷ்யா குறிப்பாக நாங்கள் துறை சார்ந்த கற்கை நிறைகளை எமது இந்த NKB நிறுவனத்தினூடாக இந்த மாணவர்களுக்கு போதித்து வருவது மாத்திரமல்ல, புறக்கிருத்திய செயற்பாடுகள், இணை பாடவிதான செயற்பாடுகள், எமது மாணவர்களிடத்திலே இருக்கின்ற இலை மறை காயாக இருக்கின்ற அத்தனை திறமைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏராளமான போட்டி நிகழ்ச்சிகளை நாம் இந்த மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றியீட்டிய மாணவர்களுக்குரிய சான்றிதழ்களை நாம் அடுத்து வழங்கி கௌரவிக்க போகின்றோம். அப்படித்தானே? நிச்சயமாக. அதுக்கு முன்னதாக பெருமதினா சல்லி என்னன்னா எல்லாத்துக்குமே சல்லி தான் முக்கியம். சோ உங்கள வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருக்கலாம் அல்லது ஸ்டூடெண்டா இருக்கலாம்,
உங்களோட ஒரு பெருமதியான ஒரு பொருள் தவறு விடப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்குது. சோ நகீப் சார் கையில இருக்குது அந்த பொருள். ஏதாச்சும் ஒரு பொருள் காணாம போயிருந்தா விலை மதிக்கக்கூடிய அது தங்கமாக கூட இருக்கணும். சோ ஒரு தங்க அப்படின்னு சொல்லணும், அதுக்காக சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னா அது எங்கட ஆக்சுவலி போட்டி போடுவதற்காக வேண்டி நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி சொல்ல முடியாது. சோ நகீப் சார் கையில இருக்குது. யாராச்சும் அப்படி மூல காணா போயிருந்தா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த பொருளை எடுத்து கொள்ள முடியும். தவற விட்டவர்கள் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி அந்த காணாமல் போன அந்த பொருளை எங்களுடைய நிறைவேற்று பணிப்பாளர் நகீப் அவர்களினுடைய கரத்திலே அந்த பொருள் இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்திவிட்டு நீங்கள் அந்த பொருளை பெற்றுச் செல்லலாம். ஏனென்றால் பெருமதிமிக்க ஒரு பொருளாகவும் இருக்கலாம். எங்களுக்கு என்ன பொருள் என்று தெரியாது, ஆனால் இப்படி ஒரு அறிவித்தல் கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆகவே அப்படி தவறவிட்டவர்கள் உங்களுடைய அந்த பொருளினை உறுதிப்படுத்திய பின்னர் அதனை பெற்றுச் செல்லுமாறு உங்களை தயவாய் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக. அதோட என்கேபி எப்போதுமே ஒரு எதிர்பாராத விஷயங்களை தான் செய்யும் அப்படின்வாங்க. ஒரு ஆன்லைன் செஷன்ல உட்கார்ந்தா ஒரு ரெக்கார்டிங் வந்தது. அந்த ரெக்கார்டிங் உட்காரும் போது ஒரு மிஸ் வந்து பேசி இருந்தாங்க, அழகா சொல்லியிருந்தாங்க. சைக்காலஜி கவுன்சிலிங் ஒரு உளவியல் தான் என்னங்கிறது அறிமுகமாகி பால்நிலை வேறுபாடுகள், பெஸ்ட் மோட்டிவேஷன், இப்படி 20 அழகு பாடங்களை உள்ளடக்கி இருந்தது இந்த உளவியல். அதே போல் உளவளத்துறை ஒரு உளவியல் அப்படிங்கிறது இன்றைய காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் யாரோ இன்னமும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குனு மனம் அடிச்சு போறது. இப்படியான விஷயங்களுக்கு உளவியல் ஒரு விடை, இப்படியாக தவிர்க்கக்கூடியது ஒரு உளவியல் விடை. அந்த உளவியல் கற்கையை முழுமையாகவும் அதே போல தரமாகவும் அழகாகவும் என்கேவியில் வந்து கிடைக்கும். நிச்சயமாக ரஷாத், நீங்கள் குறிப்பிட்டதை போல உளவியல் பல பிரிவுகளை கொண்டிருக்கிறது. குழந்தை உளவியல், கல்வி உளவியல், ராணுவ உளவியல் என்று இதனை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைக்கேற்ப இந்த உளவியலை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களை பொறுத்த மட்டிலே கல்வி உளவியல் அவர்களுக்கு ஒரு பிரதான பாடமாக இருக்கிறது. உதாரணமாக இந்த கல்வி கல்லூரிகளில் டிப்ளோமா பட்டம் பெறுகின்ற ஆசிரியர்களுக்கு பிரதான பாடமாக பிரதான கற்கை நிறையாக இந்த கல்வி உளவியல் போதிக்கப்படுகிறது. அதே போல இந்த இராணுவம், குறிப்பாக போலீசுக்கு ஆட்களை சேர்த்துக் கொள்பவர்கள், அதே போல இந்த ஆர்மி, அதே போல STF, இப்படி படை பிரிவுகளுக்கு ஆட்களை சேர்க்கின்ற போது அவர்களுக்கு இராணுவ உளவியல் போதிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு குழந்தை உளவியல் போதிக்கப்படுகிறது. உதாரணமாக வைத்தியர்கள் கூட உளவியலை கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். நோயாளிகளினுடைய உள்ளத்தை அறிவதற்காக, அவர்களுக்கு பல்வேறு சிகிச்சைகளை அளிப்பதற்காக, இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கு உளவியல் ஒவ்வொரு வகையாக பல பிரிவுகளை கொண்டு காணப்படுகிறது. ஆகவே உளவியல் என்பது ஒரு பரந்த பாட பிரிவுகளை கொண்ட ஒரு கற்கை நிறை. ஆகவே இப்படி துறை சார்ந்தவர்கள் தங்கள் துறைகளுக்கு ஏற்ப உளவியலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் சொன்னீர்கள் கவுன்சிலிங், அதாவது வழிகாட்டல் ஆலோசனை பிரிவு. அது நிச்சயமாக தற்காலத்திலே ஒரு தேவையான ஒரு கற்கை நிறை. குறிப்பாக மன உளைச்சலுக்கு பலர் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தற்காலம் அப்படித்தான் இருக்கிறது. மிகவும் பிஸியான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவீன காலகட்டத்திலே மன உளைச்சலுக்கு ஆளாகுகின்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்படியானவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பல்வேறு கவுன்சிலிங், அதாவது வழிகாட்டுதல் ஆலோசனைகளை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. இந்த கற்கை நிறையையும் இந்த கல்லூரியிலே அவர்கள் மிக சிறப்பாக போதித்து வருகின்றார்கள். நிச்சயமாக அப்படியுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வான தருணம் உங்களோட பேசுவது. காரணம் என்னன்னா, என்னுடைய ஊடக குரு மருகும் AR ஜிப்ரி ஆசிரியர் அவரோடு சேர்த்து இந்த நிகழ்வை தொகுத்து வருவது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. காரணம், நாங்கள் கேட்ட அதே வானொலி ஸ்டைல்ல, அதே அழகான ஒரு வானொலி தொகுப்புல இப்போது நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. உண்மைக்கும் அவர் இல்லாத இடத்தை நீங்க பூர்த்தி செய்றீங்க அப்படிங்கிறத 100% சொல்ல முடியும். எனவேதான் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த ஸ்கீம் சேவை, அதிலேயும் ஒரு இளைஞர் ரீதிய நிகழ்ச்சிக்காக ஒரு குரல் கொடுப்பதற்காக வேண்டி நான் சென்றிருந்தேன். அங்கே எங்களுடைய CM சுரேஷ் அவர்கள் இருந்தார்கள். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், ரஷாத் நீங்க இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கமர்ஷியல் வாய்ஸுக்கு டிப்ரி சார் நீங்க சேர்ந்து வாய்ஸ் பண்ணிருந்தீங்க. ஆனா நீங்க திரும்பி வரக்குள்ள டிப்ரி சார் அந்த இடத்துல இல்ல. ஆனா டிப்ரி சார் வாய்ஸ் இல்லையேன்னு நீங்க கவலைப்படுவாங்க ரஷாத்.
ஏன்னா அந்த இடத்த நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்குது, நிறைய இந்த வானொலி குரலே அதுக்கு பொருத்தமா இருக்கும். எனவே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்காத நேரத்தை நடக்கும். நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கல. வேற ஒருத்தர் கிட்ட சொல்லியிருந்தாங்க போஸ்ட்டுக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா இடையில நீங்க இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே எஸ்எம்பிசியில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற சமஸ்டர் இருக்கிறார். இப்படி எதிர்பாராத விஷயங்களை சந்திக்க கிடைக்கிற ஒரு வரம் தான் இல்லையா? நிச்சயமாக ரஷான், உண்மையிலே எங்களுடைய மர்ஹூம் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி சார் அவர்களை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். உண்மையிலே இந்த ஒலி வாங்கியை நாம் கையில் ஏற்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் மர்ஹூம் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி அவர்கள். பாடசாலை மாணவனாக இருந்த காலகட்டத்திலே அவருடைய மேடை தொகுப்புகளை, மேடை அறிவிப்புகளை அக்குவேறாக ஆணிவேறாக பார்த்து ரசித்தவர் நான். ஆகவே அவரை போல ஒரு ஒலிபரப்பாளனாக, அறிவிப்பாளனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் 2003 தொடக்கம் 2005 வரை உயர்தரத்துக்கு பிற்பாடு கல்விக் கல்லூரி அட்டாளச்சேனை தேசிய கல்விய கல்லூரி கிடைத்தது. அதற்கு முதல் இளைஞர் மன்றங்களிலே பல்வேறு என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்ட ஒருவர். அந்த அடிப்படையிலே ஒரு மேடை அறிவிப்பாளனாக பாடசாலை காலம் தொட்டு இன்று வரை நான் அந்த மேடை அறிவிப்பை செய்து வருகின்றேன். அப்படி ஒரு மேடை நிகழ்ச்சியிலே என்னை சந்தித்தவர் தான் மர்ஹூம் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி சார் அவர்கள். அவர் சொன்னார், என்னுடைய குரலை போல நீயும் அழகான முறையிலே உச்சரித்து அழகாக அந்த மேடையிலே பெயர்களை உச்சரித்து அழகாக அறிவிப்பு செய்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அன்று வாழ்த்தினார். அதன் பிற்பாடு வானொலி துறையில் 2006 நான் இணைந்து கொண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்ட ஒருவர் என்னுடைய குருநாதர் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி சார் அவர்கள். உண்மையிலே அவரோடு பல நிகழ்ச்சிகளிலே பயணம் செய்திருக்கின்றேன். ஏராளமான தொடர்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ஏராளமான வர்த்தக விளம்பர நிறுவனங்களை எனக்கு அறிமுகம் செய்தனர். ஆகவே உண்மையிலே கொழும்பு போன்ற நகர் பிரதேசங்களிலே மேடை நிகழ்ச்சிகளுக்காக என்னை அழைத்து சென்ற ஒருவர். இப்படி பல சந்தர்ப்பங்களை எனக்கு தந்தவர் தான் மர்ஹூம் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி சார் அவர்கள். அவரோடு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு தயாரித்து வழங்குகின்ற பிறை நிலா நிகழ்ச்சியை கூட இருவரும் சேர்ந்து இணைந்து நாங்கள் அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இப்படி ஏராளமான விடயங்களை எனக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை களத்தை அமைத்து தந்தவர் மர்ஹூம் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி சார் அவர்கள். உண்மையிலே மறந்துவிட முடியாது. அவருடைய மண்ணறை பொன்னறையாக மாற வேண்டும். அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கலோகத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மைக்குதான். நிச்சயமா சரியா ஞாயிற்றுக்கிழமையில 9:45 நீங்க அறிவு கணிஞ்சம் போகும். அறிவு கணிஞ்சம் போனாலே என்னோட காதுகள் எல்லாம் ரேடியோ கிட்ட தான் நான் அழகா உச்சரிப்பார் அந்த வார்த்தைகள் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு வெறித்ததை உலகம் பறந்ததை செல்லும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தையை நான் ஒரு மூச்சுல முடியும். ஒரு தரம் அதனை குறிப்பாக அதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அடுத்து நீங்க எடுக்காத ஒரு தடவை சொல்லி பரந்தது உலகம், விரிந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் வளமாக வாழ்த்து இன்றைய போட்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நல்லது போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, அறிவு களஞ்சிய போட்டியின் முதலாம் சுற்றுக்குள் நாம் நுழைகின்றோம். முதலாம் சுற்றில் 2 பாடசாலைகள் என்னுடைய வலது வலதுமாக காணப்படுகின்றன. முதலில் வலதுபுறமாக கல்முனை ஜாகிரா கல்லூரி அணி, இடதுபுறத்திலே கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி அணி. இப்படி அவருடைய அந்த குரல் அறிவு களஞ்சியத்துக்காக அவர் மிக அழகாக குறிச்சிருப்பார். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். என்னன்னா இப்படியான விஷயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இது கிடைக்காது. இனி இந்த அறிவு களஞ்சியம் யாரும் செஞ்சாலும் அந்த ஜிப்ரி ஒளி மாதிரியும் அவர் செய்யக்கூடிய தொகுப்பு மாதிரியும் வராது. லெஜெண்ட் அவரு. அந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் அதை ஞாபகப்படுத்தி கொடுத்து நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த விடயங்களுக்குள் உங்களை அழைத்துவதற்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டீங்களா? வெளியில் இருக்கக்கூடியவங்க அவசரமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க. பேசுறது இவரோட தொழில் நாங்க பேசிட்டே இருக்கோம். நீங்களும் வீட்டுக்கு போய்க்கிறீங்க. அதனால அவசரமா வாங்க. மிக வேகமாக அடுத்த கட்ட 2ஆம் கட்ட நிகழ்வுக்குள் நான் நுழைய வேண்டும். மிக வேகமாக இந்த நிகழ்வுகளை நேர காலத்தோடு நடத்தி முடிக்க வேண்டும். ஆகவே வெளியில் நிற்கின்ற அன்பான உறவுகள், சகோதரர்கள் உள்ளே வந்து அமர்ந்து இந்த 2ஆம் கட்ட நிகழ்வுகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
இப்போது நேரடி வீகம் தொலைக்காட்சியினுடைய நேரடி நிகழ்வை முதலாம் கட்ட நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உண்மையிலே வீகம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்வுகளை தேசத்திலும் சர்வதேசத்திலும் பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே வீகம் தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபன அறிவிப்பாளர், கவிஞர், எழுத்தாளர் எஸ் டெனோஸ் அவர்களுக்கும் அதே போல அதற்கு பக்கத்துணையாக இருக்கின்ற அன்பு தம்பி இஹில்ஜாஸ் புதா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை நாம் சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிகளுக்குள் நேரடியாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Open. சரி, ஓகே. நாங்களே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால தமிழ்ல பேசினாலும் போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாருமே இங்கிலீஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. தொடர்ந்து ஆங்கில மூலமான ஒரு ஸ்பீச் இருக்குது, ஒரு கவிதை. சோ அதை வழங்குவதற்காக வேண்டி எம்எச்எம் ஹன்சில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம்எச்எம் ஹன்சில். MHM Hansi. Distinguished guests, including our respected Vice Chancellor, Honorable Chancellor, Directors, Professors, Lecturers, dear parents and fellow graduates, very good morning to you all. I welcome you all to this momentous occasion, marking the graduation ceremony of ours. It's my pleasure to talk about NKB Studies and Media College, an institution dedicated to empowering students. NKB Studies and Media College was founded by the Professor Nakib with a noble mission to provide quality education to underprivileged students and orphans. The college offers over 15 courses, including IT, English, psychology, HRM, graphic designing, mehendi, cooking, and more. Additionally, college conducts free workshops for students, fostering a supportive learning environment. Our college is proudly registered with UBE, ISO, and IF Private Limited, ensuring academic excellence and credibility. I would like to extend my heartfelt thanks to our respected professors and lecturers. Your teaching has not only educated us, but also motivated us to pursue our dreams. We appreciate your patient encouragement, understanding, and throughout our academic journey. You have played a significant role in shaping our futures, and we are grateful for that. And finally, we are proud to be a part of this legacy. Fellow graduates, let's carry the spirit of this college with us, inspiring others and achieving greatness. Thank you. நன்றி. ஆங்கில மொழி மூலமான அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எம்எச்எம் ஹன்சிலுக்கு அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய NKB ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய காம்படிஷன் இருக்குது. ஃபீட்பேக்ஸ்
அதே போல ஆர்ஜி போயம் இப்படியான காம்படிஷன் நடத்தப்பட்டிருந்தது. அதனுடைய வெற்றியாளருக்கான சான்றிதழ்கள் இருக்கின்றன. அதுக்கு பின்னால் அந்த போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற என்கேவினுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கான ஒரு பரிசுகளும் காத்திருக்கிறது. அது என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்க பார்ப்போம். என்கேவி காலேஜினுடைய வருடாந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வுகளில் 2வது பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் கண்டி கொள்வெல்ல மஹிந்த ராஜபக்ஷ கேட்போர் கூடத்திலே காலை தொட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 1:11 கடந்து இடத்திலே வீச்சிருக்கின்றோம். எனவே இவ்விடத்தில் வீச்சிருக்கக்கூடிய எமது அதிதிகள் மீண்டும் வருகிற அந்த பின்னர் அடுத்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். எனவேதான் என்கேவி காலேஜ் சொல்லப்போனா ஒரு பரம். சரி, ஓகே. தொடர்ந்து ஒரு டான்ஸ், ஒரு நடனம் இருக்குது. அதுக்காக வேண்டி டேலண்ட் இருக்கிறாங்க அலெக்சா குழுவினர். சோ அவர்களை நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நடனம் உங்களுக்காக வேண்டி. Tamale chute sane tum tari chup